பிரித்தானியாவிலிருந்து தனது குடும்பத்துடன் தாயகம் திரும்பிய இலங்கை பெண் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான புளியந்தலை பொல்கொட ஆற்றில் நேற்று மாலை நிகழ்ந்த படகு விபத்தில் சிக்கி பரிதாபமாக அவர் உயிரிழந்துள்ளார். 39 வயதான சமுத்திரிகா என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது குடும்பத்தினருடன் தம்பே பகுதியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் விடுமுறையை கழிப்பதற்காக இலங்கை சென்ற அவர் எதிர்வரும் 5ஆம் தேதி மீண்டும் பிரித்தானியா திரும்புவதற்கு திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான விளையாட்டுக் கழக படகில் தனது தந்தை, பிள்ளைகள் மற்றும் உறவினருடன் சவாரி செய்துள்ளார். பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக படகின் இயந்திரம் செயலிழந்து அதன் முன்பகுதி மேல் நோக்கி எழும்பியுள்ளது. இதனால் படகின் பின்புறத்தில் நீர் புகுந்து படகு முழுவதுமாக ஆற்றில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆசிரியையின் 2 பிள்ளைகள் உட்பட 4 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்தின் போது சிறுவர்கள் 2 உயிர்காக்கும் அங்கிகளை அணிந்திருந்தமையால் நீரில் மூழ்காமல் தப்பியுள்ளனர். ஆனால் உயிரிழந்த ஆசிரியை உட்பட ஏனைய பெரியவர்கள் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை அந்த வழியாக வந்த மற்றொரு படையினர் மீட்டு பிளியந்தலை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முன்னரே ஆசிரியை உயிரிழந்து விட்டதாக மரண விசாரணை அதிகாரி தெரிவித்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கழுபோவில வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புனித பவுல் மகளிர் கல்லூரியின் முன்னாள் மாணவியான அவரது மறைவு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.